تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழையக்கூடியவைகள் அனைத்தும் அனாச்சாரங்களாகும், அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாளாக கருதப்படுகின்ற ஜுமாவுடைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் அந்த செய்தியினை நினைவூட்டியவனாக எனது ஜுமாவுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனும் இறைவனுடைய தூதரும் எந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் புனித மிகுந்த மாதமாக கருதப்படுகின்ற ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளை நிறைவேற்றிக் கொண்டு அதனுடைய முதல் ஜுமாவை நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணத்திற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பன பல செய்திகள் ரமலானை அடைவதற்கு முன்னாலேயே நாம் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டிருப்போம். இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இந்த நோன்பை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருப்பது இறைவனை அஞ்சுகின்ற அச்ச உணர்வை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும், இந்த நோன்புடைய பிரதான நோக்கமே இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த செய்திகளை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் இறையச்சம் மிகுந்திருக்கிறதா, இறையச்சத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் தவறு இழைக்கிறான், தவறு செய்கிறான். அந்த தவறுக்கு தண்டனையாக இறைவன் நாளை மறுமையில் உங்களை நரகத்திலே பிடிப்பான் என்பன போன்ற செய்திகளை கேட்கும் பொழுது எங்கோ இருக்கிற ஒரு மறுமை நாளுக்காக, எப்பவோ நடக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்காக மனிதனுடைய உள்ளம் அச்சப்படும் என்று சொன்னால் அது குறைந்த அளவிலான முறையில் தான் அச்சப்படுகிறதை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாளை மறுமை நாளை சந்திக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உறுதியாக நம்புகிறார்கள். அப்படி நம்புகின்ற அந்த முஸ்லிம்கள் கூட இன்றோ ஒரு நாள் நடக்க இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய நிகழ்வை பார்க்கும் பொழுது அதற்குள் நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம், தவறுகளை செய்து கொள்ளலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்ற சிந்தனையில் பயணிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால்
சில நகர்வுகள், சில செயல்பாடுகள், சில அருட்கொடைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நகர்விற்கு நன்றி செலுத்த முற்பட்டால் மனிதன் இறைவனை அஞ்சுகின்ற மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா? இப்ப உலகத்துல வாழுகின்ற சந்தர்ப்பத்துல தன்னோடு சக தோழனாக பயணிக்கக்கூடிய ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த உதவி என்பது மிகப்பெரிய ஒரு மகத்தான உதவி. கடுமையான நெருக்கடியில இருக்கிறோம், அந்த நெருக்கடியில என்னுடைய தோழன், என்னுடைய உறவு உதவி செய்திருக்கிறது. இதை என்னால் மறப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பா மறக்க மாட்டேன். அதை ஆயுள் முழுவதும் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதே போலதான் இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் வெளியே போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இறைவன் வானத்தை கொடுத்திருக்கிறார், பூமியை கொடுத்திருக்கிறார், நட்சத்திரங்களை கொடுத்திருக்கிறார், குடிக்கிற தண்ணீரை கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் இறைவன் சிந்திக்க சொன்னாலும் அதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கென்று கடுமையான நேரங்கள் செலவழிக்கப்படணும். ஆனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கிறது இல்லையா, இந்த உடலை ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தானேயானால், இந்த மனித உடல் எப்படி இயங்குகிறது என்பதை ஒருவன் சிந்திக்க ஆரம்பித்தானேயானால், இவ்வளவு அருட்கொடை எனக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான்ல, அவனுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஒரு தவறு செய்ய போகிறான், ஒரு தவறான செயல்களில் ஈடுபட போகிறான், ஈடுபடுகின்ற அந்த நேரத்திலே சிந்தனைக்கு வருகிறது, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருட்கொடை செஞ்சிருக்கிறான், பேசுகின்ற பேச்சை கொடுத்திருக்கிறான், கேட்கின்ற திறனை எனக்கு வழங்கி இருக்கிறார், பார்க்கின்ற பார்வையை கொடுத்திருக்கிறார், நடக்கின்ற கால்களை கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் சிந்திச்சு பார்த்தா நான் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக துரோகம் நினைக்க கூடாது, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில். அதற்காக பாருங்கள், இன்றைக்கு மனிதன் பயன்படுத்துகின்ற பல்வேறு வகையான உணவு வகைகள் அனைத்தும் மண்ணிலிருந்துதான் உற்பத்தி ஆகின்றது. சில உணவுகள் இன்றைக்கு வேற மாதிரியான மூலப்பொருட்களை வைத்து தயாரிக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான உணவுகள் நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், சாப்பிடுகின்ற வாழைப்பழத்திலிருந்து உணவு உண்ணுகின்ற அரிசி வரைக்கும் மண்ணிலிருந்து தான் அது பெறப்படுகிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த மனிதனுடைய படைப்பை பற்றி இறைவன் பேசுகிறார், தன்னுடைய திருமறைகளை பேசுகிறார். மாற்றப்பட்ட கருப்பு களிமண்ணால் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம், மண்ணால் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று பேசுகிறார். இந்த மண்ணிற்கும் மனிதனுக்குமான மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒருவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரணத்தை சம்பவிப்பான். அப்படி சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனை அடக்கம் செய்கின்ற அந்த கபரிலே வைக்கப்படுகின்ற அனைத்து உயிர்களும் அனைத்து உடல்களும் வெளியே வருதா? வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? மண்ணோடு மண்ணாக எத்தனை வருடங்களாக அதே கபர்ஸ்தானிலே தோண்டப்பட்டு அடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ் படைத்திருப்பதும் மண்ணிலிருந்து படைத்திருக்கிறான். மண் தனக்கானதை எடுத்துக் கொள்ளுகிறது. அதைத்தான் இன்றைக்கு அறிவியல் ஆய்வு சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் கிட்டத்தட்ட மனுஷனுடைய உடல்ல 58 வகையான மூலப்பொருட்கள் இருக்கிறது. அதுல நீங்க ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர்த்து விட்டால், இது வாயுமண்டலத்தில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாம் வாயுமண்டலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாயு மாதிரியான ஒரு நிகழ்வு. இதை நீங்கள் தவிர்த்து கொண்டால் மிச்சம் இருக்கக்கூடிய அத்துணை தனிமங்களும், மனிதனுடைய உடலிலே 58 தனிமங்கள் இருக்கிறது, அதிலே 2ஐ கழித்து விட்டால் 56 தனிமங்களும் மண்ணிலிருந்து கிடைக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது. மண்ணிலிருந்து கிடைக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு மனிதன் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவையும் எடுத்து பாருங்கள். அது இஃப்தாருக்கு சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும் சரி, சகரிலே சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான உணவுப் பொருட்கள் மண்ணிலிருந்து விளைக்கப்படுகிறது. இதை மனிதன் சிந்தித்தானா? எப்படி விளைவிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தானா? கை முன்னாடி வருது, கண்ணு முன்னாடி வருது, சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு விட்டு கடந்து செல்கிறோம். இதை எப்படி இறைவன் உருவாக்கினார் என்ற சிந்தனை என்னிடத்துல இல்லை. நான் எப்படி பேசுகிறேன் அந்த சிந்தனை என்னிடத்துல இல்லை. நான் எப்படி கண்ணால் பார்க்கிறேன் அந்த சிந்தனை என்னிடத்துல இல்லை. இப்படிப்பட்ட சிந்தனைகளை உருவாக்கி கொண்டோமையானால் இறைவனை அஞ்சுகின்ற அந்த அச்ச உணர்வு நமக்கு தானா வரும். ஒரு மாதம் இருக்கின்ற இந்த அச்ச உணர்வு மற்ற 11 மாதங்கள் இல்லாமல் போனது காரணம் என்ன? அருட்கொடைகளை இன்றைக்கு நாம் சிந்திக்க மறுத்ததினால், அது போன்ற சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுத்ததினால் இன்றைக்கு இது மாதிரியான இரையச்ச உணர்வு என்பது குறைந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இரையச்ச உணர்வை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு நோன்பை கொடுத்து அந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும்,
நீங்கள் பசித்திருப்பதினால் தாகித்திருப்பதினால் எந்த பயனும் இல்லை. எதற்கு இறைவன் சொல்றார்? நீங்க இறைவனை அஞ்சணும், இறைவனை அஞ்சக்கூடிய அந்த சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற அந்த இறைவன் நீ அறுப்புடையும் சிந்திச்சுப்பார். அதிலே இன்னும் மிக முக்கியமாக நீங்கள் தாண்டி சென்றால், இறைவன் தன்னுடைய திருமறையில் யாரெல்லாம் இறைவனை மறுக்குகிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பூமியில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரவு பகலை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? இரவு பகல் என்பது இன்றைக்கு சாதாரணமாக கடந்து செல்லுகிறது. அது போன்ற சிந்தனைகளை ஆய்வுக்கு உட்படுத்துவதை நமக்கு சுணக்கம் காட்டுகிறோம், சிந்தனைக்கு இடம் கொடுப்பதில்லை. இரவையும் பகலையும் ஒரு மனிதன் சிந்தித்தானால் அவன் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனாக மாறுவான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைய நோம்பனுடைய நேரம், இந்த நேரத்துல இந்த பகலில அடிக்கிற அந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு சிரமப்படுகிறோம். இறைவனை மறுக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிறார். அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், இரவு என்பது பகல் என்பது மாறி மாறி சரியான நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவை அல்லாஹ் நீட்டித்து விட்டால், நீளமாக எடுத்து சென்று விட்டால், அந்த பகலை கொண்டு வரக்கூடிய இறைவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் உண்மையான இறைவன் என்பதற்கான இது சான்று. அல்லாஹ் கேட்க சொல்றான். இரவு பகல் சரியா மாறி மாறி வருது இல்ல, அந்த மக்களிடத்துல கேளுங்க. இரவை நீட்டித்து விட்டால் என்ன செய்வீங்க? பகலை யார் கொண்டு வருவா? அவங்களிடத்துல கேளுங்க. அதை விட்டுருங்க. பகலை நீட்டி விட்டால், பகலாகவே இருந்து விட்டது என்று சொன்னால், அந்த இரவை கொண்டு வரக்கூடிய இறைவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், அல்லாஹ் இந்த பகலையும் இரவையும் எதற்காக வழங்கி இருக்கிறோம் என்பதையும் பற்றி பேசுகிறான். பகல் உங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக, இரவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக, மன நிம்மதி அடைந்து கொள்வதற்காக. இப்படிப்பட்ட நிகழ்வை கொடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? இன்றைக்கு அந்த நன்றி செலுத்துகின்ற அந்த சிந்தனையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ அறுப்புடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த முற்பட்டால் நன்றி செலுத்தி முடிக்கவே முடியாது. ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நீ பாவத்தை செஞ்சியா, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேள். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு உன்னுடைய தேவைகளை முறையிடு. உனக்கு பொருளாதார தேவையா, உனக்கு கவலையா, உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனையா, உன்னுடைய வாழ்க்கையில சரியான முறையில இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே ஷேர் பண்ணா அவர்களால் உன்னை தட்டி கொடுத்து விட்டே செல்ல முடியுமே தவிர உன்னுடைய பிரச்சனைகளை படைத்த ரப்பல் ஆலமீனிடத்தில் வைப்பதற்கான நேரத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் அடைகிறோம். இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி, கடைசி பகுதி, நீங்கள் அல்லாஹ் வந்து அருளை தன்னுடைய மக்களுக்கு அருளை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மக்களை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான். அந்த இரவை நம்ம அடைகிறோமே, அப்படி இரவை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடலாமா இல்லையா? ஏன்னா எனக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல எனக்கு இறையச்சமே இல்லை, அல்லாஹ்வின் மீதான பயம் இல்லை, அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ற, மோசடி பண்ற, துரோகம் இழைக்கிற, அல்லாஹ்விடத்துல கேட்கலாமே. அந்த மூன்றில் ஒரு பகுதி இரவு என்பது ஃபஜ்ருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இரவை நாம் சந்திக்கின்றோம். சகருடைய உணவை உண்ணுகின்றோம். அந்த நேரத்துல ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்துல அனைத்தையும் முறையிட்டு, அல்லாஹ் என்னுடைய எல்லா பிரச்சனையும் உன்னால் மட்டும் தீர்க்க முடியும், சரணடைஞ்சோமா? எல்லாம் இறையச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தக்வாவை கொடு, இறையச்சத்தை கொடு, அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கிறோமா? குடும்பத்திலே மோசடி செய்து கொண்டிருக்கிறேன், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தாய் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே மக்கள் இருக்கிறார்கள். எப்படி? பெயரளவிலே முஸ்லிம்கள். என்ன பெயரளவிலே முஸ்லிம்கள்? நோம்பு பிடிக்கிறியா பாய்? நோம்பு பிடிக்கல, தலை நோம்பு பிடிச்சிட்டேன், முதல் நோம்பு மட்டும் பிடிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இனி அடி ஸ்ட்ரைட்டா 24 நோம்பு தான். என்ன இல்ல, வேலை போல அப்படி அதிகமா இருக்கு, அதிகமான வேலையா இருக்கு, கடையை திறக்க முடியல, நோம்பு பிடிச்சா வேலை பார்க்க முடியல, டீ மாஸ்டரா இருக்கேன், சமையல் மாஸ்டரா இருக்கேன், என்னால நோன்பு நோக்க முடியல. அல்லாஹ்விடத்துல சொல்லலாமா அப்படி? அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா? எதற்கு யாருக்கெல்லாம் விதிவிலக்கு என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. பயணத்தில் இருக்கிறவர், நோயாளியா இருக்கிறவர், கர்ப்பிணி பெண்களா இருக்கக்கூடியவங்க, இப்படி ஒரு அல்லாஹ் புதியவர்களாக இருக்கக்கூடியவர் என்று ஒரு பட்டியல் போடுகின்றான். ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. இந்த மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல.
அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு நன்மையை தருகிறான். ஆனால் இந்த ரமலானை பொறுத்தவரையில் அவன் தன் புறத்தில் எடுத்துக் கொள்கிறான். நான் கொடுப்பேன் என் அடியானுக்கு, அவன் எனக்காக என்னுடைய திருப்திக்காக பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான். அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனைவிடத்திலே போய் பகல் நேரத்திலே அவன் கூடுவதில்லை. எதற்கு? அல்லாஹ்வுக்காக. இப்படியான ஒரு செட்டப்பை வைத்திருக்கக்கூடிய இந்த என்னுடைய அடிமைக்கு நான் கூலி வழங்குறப்பா. அல்லாஹ் கொடுத்துட்டான்ல, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டான்ல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? எத்தனை பேர் திருமறை குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஹதீஸ்களோடு அதை வாசிக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் தினமும் சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்வதற்காக ஆசைப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் சுப்ஹானல்லாஹ் உபயம்திகி சுப்ஹானல்லாஹ் அலீம் என்று சொல்லப்படக்கூடிய நன்மையினுடைய மீசானுடைய தராசுடைய தட்டை அதிகப்படுத்துகின்ற அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த திக்ரை செய்வதற்கு முன் வந்திருக்கிறோமா? 100 தடவை நம்மளால சொல்ல முடியல. அப்ப அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறானே, அதற்கான வாய்ப்பை கொடுக்கிறானே. நீ என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிக்க தயார். அப்படிப்பட்ட பாவத்திற்கான ஒரு பரிகாரத்திற்கான ஒரு மாசமா அல்லாஹ் தர்றானே. அல்லாஹ்விட்ட முறையிட்டோமா? தனிமையில அல்லாஹ்விடத்துல 5 அழுதோமா? தனிமையில ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல 5 அழுது தன்னுடைய அனைத்து பிரச்சனைகளை முன்னால் வைத்தால் அல்லாஹ் கண்டிப்பாக தீர்ப்பான். 10 பேர் முன்னாடி ஒருத்தர் அழுவான் என்று சொன்னால் அது நடிப்பு. தனிமையில இருக்கும் பொழுது தனிமையை நீங்கள் சந்திக்கின்ற அந்த இஸ்திக்பார் தேடுகின்ற அந்த 3இல் ஒரு பகுதி இரவிலே நீங்கள் தனிமையிலே உட்கார்ந்து அழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை புரிந்து கொள்வான். யாராலையும் தனிமையில உட்கார்ந்து அழ முடியாது. அந்த பயம் இருக்கக்கூடியவன், அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவன், அதே போல அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய ரிஸ்க்கு ரஹமத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனால்தான் அழுகையை தர முடியும். எல்லாரையும் அழுவ முடியாது, ரொம்ப சிரமம். அது அவ்வளவு கவலைகளையும் அவ்வளவு சிரமங்களையும் ஒப்படைப்பதற்கு ஒரு அழகான நேரம். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வரலாற்று பக்கங்களை புரட்டினால் சந்தர்ப்பங்கள் இங்கெல்லாம் வழங்கப்படுகிறதோ, சந்தர்ப்பங்கள் எங்கெல்லாம் அதற்கான வாசனை தட்டுகிறதோ, அப்படி தட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திய நபி தோழர்களை பார்க்க முடிகிறது. நீங்கள் வரலாற்று செய்திகளை புரட்டுங்கள். அதிலே அம்ர் இப்னு ஜுமூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் ஊனமாக இருக்கிறார். ஊனமாக இருக்கக்கூடியவருக்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறது போர்ல கலந்து கொள்வதற்கு. ஊனமாக இருக்கக்கூடியவங்க, நோயாளியாக இருக்கக்கூடியவங்க, முதியவராக இருக்கக்கூடியவங்க போர்ல கலந்துக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் அது. ஆனால் இவர் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது மறுக்கிறாங்க. திரும்ப உஹதுடைய போர்க்களம் இருக்கிறது. அப்பொழுதும் கேட்கிறாங்க. அப்பொழுது தன்னுடைய மகன், 2 மகன்கள் தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையே, நீங்கள் கால் ஊனம் அவருக்கு சரியாக நடக்க முடியாது. அப்படியான சூழல் இருக்கும் பொழுது அவர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இது விதிவிலக்கு கொடுக்கலையா? குர்ஆன்ல இருக்க விதிவிலக்கு, நீங்க அதை எடுக்க வேண்டாம், போருக்கு போக வேண்டாம். இல்ல, போருக்கு போயே தீர்வேன், அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தே தீர்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு வருகிறார்கள். போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வருகிறார்கள். ஆனால் நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோயில இருக்கக்கூடியவர்கள், உடலில் இப்படி குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல், எனக்கு ஊனமாக இருந்த என்ன, என்னுடைய உள்ளம் ஊனமாக இல்லை, என்னுடைய உள்ளத்திலே உறுதி இருக்கிறது, நான் இந்த உலகத்திலிருந்து வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய உயிர் அல்லாஹ்வுடைய பாதையிலே பிரிய வேண்டும் என்று விரும்பினார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கோரிக்கை வைத்தார், நீ என்ன நோக்கத்திற்காக நீ அந்த காரியத்தை முன்னெடுக்கிறாய்? இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படும். சரி, உனக்கு அனுமதித்திருக்கிறேன். என்ன காரணத்திற்காக? நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நான் இன்றைக்கு நொண்டியாக, நான் இன்றைக்கு ஊனமாக இருக்கிறேன், எனக்கான விதிவிலக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி என்னுடைய ஒரே ஒரு ஆசை, நான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகின்ற சந்தர்ப்பத்தில் நான் நொண்டியாக, ஊனமாக நான் நுழையக்கூடாது, நல்ல கால்களை கொண்டவனாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை. அப்படி நடக்குமா அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்டார்கள். அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்டிப்பாக நடக்கும். நீங்க போர் புரியுன்னு சொல்றாங்க, அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளுகிறார். அந்த இடத்திலே நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஒரு நொண்டியாக, ஒரு ஊனமாக இருக்கக்கூடியவருடைய அந்த நிலை எப்படி இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து விட்டு என்னுடைய உள்ளத்திலே ஊனமில்லை என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக போர்க்களத்திலே போரை சந்திக்கிறார், கொல்லப்படுகிறார். இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இன்றைக்கா? ஊனமா இருக்கா? கால் நொண்டியா இருக்கா?
கண்ணு தெரியலையா? எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்ட பிறகும் கூட அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். ஏன் நன்மை எல்லாம் சேமித்து நல்ல செட்டில் ஆயிட்டமா? ஃபுல் லோடா இருக்கா? எந்த விதமான தீமைகளும் இல்லையா? நன்மைகளை குவித்து கோட்டையாக கட்டி வைத்திருக்கிறோமா? இல்ல, அப்படிப்பட்ட சூழல் நம்ம இல்ல. ஆனா என்ன, நம்ம சொர்க்கம் போயிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக சொல்லுகிறான், மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் படைத்த ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுறதுன்னா என்ன? இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் சிரமப்படுறாங்க, எத்தனையோ மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு சரியான தௌஹீத் என்று சொன்னால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையே தெரியல, இஸ்லாம்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தால் நோன்பு நேரத்திலே, காலையிலே, சகருடைய நேரத்திலே நிய்யத்து வைக்க கூடாது என்று சொன்னால் திரும்ப திரும்ப நம்மளை பார்க்கிறாங்க. என்ன நிய்யத்து வைக்க கூடாதா? அது யார் சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சமூகம் எவ்வளவு பின்னால் இருக்கிறது என்று பாத்தீங்களா? இன்னும் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் பள்ளிவாசல்களே ஃபஜ்ருடைய வக்த் வருவதற்கு முன்னால் 10 நிமிடத்திற்கு முன்னாலே ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லுகின்ற சமூகம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த மக்களிடத்தில் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை மக்களிடம் சொன்னோமா? அந்த மக்கள் மீது கொஞ்சமாக இரக்கம் காட்டினோமா? நம்முடைய நேரத்தை செலவு செய்தோமா? நன்மையான காரியங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து நம்முடைய நேரங்களை எதற்காக செலவு செய்தோமா? நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் நம்முடைய கதவை தட்டினாலும் அந்த கதவை திறக்காத கூட்டமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய நேரம் வருகிறது என்று சொன்னால் அதற்கென்று மிக பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது. நோன்பு கஞ்சிக்கென்று, இஃப்தாருடைய உணவுக்கென்று, சகருடைய உணவுக்கென்று, இஃப்தாருக்கு ஏற்பாடு என்று சொல்லி பல்வேறு விதமான பொருளாதாரங்கள் செலவழிக்கப்படுகிறது. எத்தனை பேர் தானாக முன்வந்து கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? நிய்யத்து இருக்கலாம், கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போலாமா? கொடுக்கணும் என்று நிய்யத்து வைத்து விட்டேன்னு உடனே கொடுக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? இந்த நகர்வுகள் எப்படி இருக்கு தெரியுமா? ரமலான் முடிகின்ற சந்தர்ப்பம் வரைக்கும் கொடுத்துட்டீங்களான்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் 60 வயது வரை கடந்து விட்ட பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தால், அல்லாஹ்விடத்திலே எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர்கள் அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்க மாட்டான். நான் 60 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க சமூகத்துல. வச்சுக்கோ 60 வயசு கிட்ட இன்னும் போகட்டுமே, ஹஜ்ஜி இன்னும் போகட்டுமே, உம்ரா இன்னும் போகட்டுமே, தான தர்மம் இன்னும் போகட்டுமே. 60 வயசு வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த பிறகு அப்பவும் கூட செய்யாம பிடிச்சாலும் நாளைக்கு அல்லாஹ் பிடிப்பானே. இப்ப நன்மையான காரியங்கள் எதற்கெல்லாம் அந்த வாசல்கள் தட்டப்படுகிறது அதை உடனே செஞ்சிருக்கோம். ஆனால் என்ன நினைக்கிறோம்? இந்த செல்வங்கள் தன்னை நினைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகிறோம். கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் சோதனை. அந்த செல்வங்கள் சரியாக முறையாக வழங்கப்படவில்லை என்று சொன்னால் நாளை நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம். செல்வத்தை கொடுத்தனே, எது கொடுத்தேன்? இன்றைக்கும் வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திலே ஜக்காத் என்று சொல்லப்படக்கூடிய நடைமுறை சமூகம் பின்பற்றல. எவ்வளவோ சம்பாதிக்கிறார்கள், எவ்வளவோ மாளிகைகளை கட்டுகிறார்கள், எவ்வளவோ நகைகளை வாங்கி கொண்டு போடுகிறார்கள். போடுகின்ற அந்த மக்கள் ஜக்காத்தை முறையா கொடுத்துட்டாங்களா? அதற்கென்று 11 பவுனுக்கு நிகரான பொருள் நகை இருக்கிறது என்று சொன்னால் 2.5%. அல்ல இந்த 40% கேட்டா இன்றைக்கு கவர்மெண்ட் கேட்கிற மாதிரி 2.5 அவ்வளவுதான். இத கூட மனுஷன் எடுத்து கொடுக்க முடியலையே, நல்ல விஷயங்களை கொடுக்க முடியலையே. என்ன காரணம்? இதான் இந்த உலக வாழ்க்கை தான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நிறைய நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், ஒன்னு நோய் நொடி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ சாப்பிடுகின்ற உணவை உனக்கு சரியான முறையிலே செரிமானம் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயத்தை எடுங்க. சாப்பிடுறவன சகர்ல இஃப்தார்ல எவ்வளவு உணவு, நீங்க என்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி போடுறீங்க. உடம்புக்குள்ள என்னென்ன வேணுமோ, என்னென்ன பிடிக்குதோ சகருக்கு அப்புறம் இஃப்தாருக்கு அப்புறம் போயிட்டே இருக்கு. அது என்றைக்காவது ஒரு நாள் மறுத்தால் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தால் என்ன நிலைமை சிந்திச்சு பாருங்க. ஆனால் அதுக்கான அந்த வேலைகளை சரியாக கணக்கச்சிதமாக அந்த உடல் உறுப்புகள் செய்து எது சத்தோ அந்த சத்தை எடுத்துக்கொண்டு எது தேவையில்லாத அதை கழிவுகளாக வெளியே அகற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கே நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும்.
அதற்கான சந்தர்ப்பமாக இந்த ரமலானை எடுத்துக்கொண்ட நம்முடைய வாழ்வில் இறைவனும் இறைவனுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படைகளை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று கூறி எனது முதல் உரை. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஜும்மாவை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய ஜமாத்தினுடைய சார்பாக பல்வேறு விதமான சேவை நிறுவனங்களை நடத்தி வருவது தாங்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த சேவை நிறுவனங்களுக்கென்று தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கென்று பொறுப்பாளர்கள் உங்களிடத்திலே வசூலுக்காக வருவார்கள். ஆனால் அடுத்த வாரத்தினுடைய ஜுமாவுடைய வசூல் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தினுடைய 2வது ஜுமா வசூல் இந்த சேவை நிறுவனங்களை எல்லாம் நடத்துகின்ற மாநில தலைமையினுடைய நிர்வாக செலவிற்காக வழங்கப்பட இருக்கிறது. அதனால் உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகம் நிர்வாகத்தினுடைய செலவுக்காக வழங்கப்படுகின்ற இந்த பொருளாதாரத்துல உங்களுடைய ஜக்காத்து பணத்துல கொண்டு போட்டுறாதீங்க. அடுத்த வாரத்துல கேட்டாங்க என்று என்ன பண்ணிடுறாங்க, கடந்த காலங்கள்ல எல்லா பணத்தையும் அதிலே போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நிர்வாகத்திற்கென்று பொருளாதாரம் அடுத்த வார ஜுமா வசூலிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வருகின்ற காலங்களில் உங்களுடைய ஜக்காத்துகளை நன்கொடைகளை ஜமாத்திற்குடைய பல்வேறு சேவை நிறுவனங்களுக்காக வசூலிக்க தனியாக வருவார்கள். அதற்காக பொருளாதாரத்தை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து இந்த கிளையினுடைய ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்பு கஞ்சிக்காக பொருளாதாரம் நியமிக்கப்படுகிறது. கடந்த காலங்களை விட இன்றைக்கு அதிகமான மக்கள் இஃப்தார்களிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் வழங்கப்படுகின்ற பொருளாதாரம் என்பது மிகவும் குறைந்த நிலையிலே இருக்கிறது. கடந்த வருடத்தினுடைய ரமலானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் கூட இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் கடனிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்காக பெருக்கி தருவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அந்த அடிப்படையில் இந்த இஃப்தாருடைய இந்த நிகழ்வுக்காக இந்த கஞ்சிகளுக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரும்ப ஒருமுறை பதிவு செய்து கொள்கிறோம். எதிர்வர இருக்கக்கூடிய ஜும்மாவில் உங்களுடைய நன்கொடைகளை மட்டும் ஜமாத்திற்காக செலவழிக்கும்படியும் நீங்கள் அதிகமாக கூடுதலாக ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை கொடுக்கும் பொழுது தனியாக வசூலித்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை கூறி எனது ஜும்மாவுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு